கேழ்வரகு பச்சை பயிரை வச்சு ஹெல்த்தியான தோசை செய்யலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப் கேழ்வரகு, 1 கப் பச்சை பயிறு, 1 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே தண்ணி சேர்த்து 2-3 வாட்டி நல்லா கழுவிக்கணும். தண்ணி சேர்த்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 8 மணி நேரம் ஆனதும் நல்லா ஊறி வந்தது. இப்போ தண்ணி வடிச்சிட்டு இது போல் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இது கூடவே காரத்துக்கு 2 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கறிவேப்பிலை, 1/4 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவை இது போல் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கினேன். கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். மாவு கொஞ்சம் திக்காக இருந்தால் இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக கரைச்சிக்கணும். நான் எடுத்த மாவில் 8லேருந்து 10 தோசை வருங்க. அடுப்பு மேலே ஒரு தோசைக்கல்லை வச்சு கல் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தால் இது போல் தேய்ச்சி விட்டுக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து இது போல் நைஸாக தோசை ஊற்றிக்கணும். அடுப்பு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். சுற்றிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக வந்திருக்கு. இப்போ எடுத்தால் சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான தோசை ரெடி. இந்த தோசை கூட கார சட்னி, தேங்காய் சட்னி, குருமா குழம்பு எல்லா குழம்போட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஹெல்த்தியான தோசை ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.